Hello students, this is Iqbal. இப்போ நம்ம வந்து +2 மேக்ஸ்ல up to centum வரைக்கும் above 80 to 90 marks ஓகேவா. அது 10 marks வந்து உங்களுக்கு இன்டர்னல் போட்டுருவாங்க ஓகே. அப்ப 80 ல இருந்து 90 வரைக்கும் எடுக்கிறதுக்கு கம்மியா பார்க்கணும், ஆனா அதிகமா மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கான இதுதான் சரியா. பட் இது வந்து ஆவரேஜ் பிலோ ஆவரேஜுக்கு செட் ஆகாது. நான் சொல்றது அபவ் ஆவரேஜ் தான் ஓகே. ரொம்ப ஃபுல்லா படிக்கிறவங்க பிரச்சனை இல்லை, அவங்க எல்லா ஒரு 10 சாப்டர் அப் டு 10 வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களால வந்து சென்டம் வரைக்கும் வர முடியும். பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு சில சாப்டர்லாம் வந்து அவ்வளோ என்னால் பார்க்க முடியாது, டைம் இல்லை, இல்லை நான் ஒழுங்கா கவனிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டிப்பா நீங்க ஃபுல்லா தான் பார்க்கணும் சரியா. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல அது எதுவுமே பண்ண முடியாது, ஃபுல்லா தான் பார்க்கணும். ஆனா நிறைய பேர் இதுல சொல்றது வந்து என்னன்னா 4th சாப்டர் என்னால பார்க்க முடியாது, அது வந்து ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சு, இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சு நீங்க இருக்கீங்க ஓகேவா. ஸோ இதுல வந்து இந்த 4th சாப்டர் நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளாவே நடத்திருக்கேன். நிறைய டீச்சர்ஸ் எனக்கு பர்சனலா கால் பண்ணி எனக்கு வந்து என்னை வாழ்த்திருக்காங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நடத்திருக்கீங்க, ரொம்ப நல்லா புரியுது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கும்பகோணத்துலேருந்து கூட ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து ஃபோன் அடிச்சார் எனக்கு. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் வீடியோ பார்த்தாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்ன இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி நடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டினாங்க என்ன. ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்க இன்னைக்கு உட்காந்து பார்த்தா கூட அதில் உள்ள எல்லா சம்மும் உங்களுக்கு புரிஞ்சிடும், உடனே புரிஞ்சிடும். நான் அடிச்சு சொல்றேன், கான்செப்ட் வீடியோவை கூட நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க டைரக்டாவே ப்ராப்ளம்ஸ் மட்டும் பாருங்க, எக்ஸாம்பிள்ல இருந்து எக்ஸசைஸ் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா நல்லாவே புரியும் ஓகே. 4th சாப்டர் நான் என்னுடைய வீடியோ வியூஸ்க்காக சொல்லல, நான் நல்லா ஈஸியா நடத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன், கண்டிப்பா போய் பாருங்க சரியா ஓகே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வால்யூமா உங்களால ஈஸியாவே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாமே தரவா இருப்பீங்க. 4th கண்டிப்பா வந்து நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. பட் இப்போ டைம் இருக்கு, இப்போ உட்கார்ந்த கூட நீங்க பார்த்துடலாம். என்னோட வீடியோ பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேவா. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் பாருங்க சரியா, ஈஸியா புரியும். அப்புறமா 5th சாப்டர்ல நிறைய 5 மார்க்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க, 2 மார்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப ஈஸி தான், அதுவும் அது ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்க அதையும் பார்த்துருங்க. 6th சாப்டர் கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஓகேவா. சரி, இப்போ நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா செகண்ட் வால்யூம்ல தான் பிரச்சனை. செகண்ட் வால்யூம்ல என்னால ஃபுல்லா பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இருப்பீங்க சரியா ஓகே. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ செகண்ட் வால்யூம்ல வந்து நீங்க 11th 12th நீங்க கண்டிப்பா ஃபுல்லாவே பார்த்தாகணும். 11th 12th ஃபுல்லாவே பார்த்தாகணும். அது ஈஸி தான், ஸ்கூல்லையும் கண்டிப்பா அதான் நடத்திருப்பாங்க, நல்லாவே நடத்திருப்பாங்க, உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிருக்கும். ஸோ அதுல நீங்க நல்லா பார்த்துருங்க ஓகேவா. சரி, 10th சாப்டர் 9th சாப்டர் நம்ம டோட்டலா ஸ்கிப் பண்ண போறோம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து 7th சாப்டர்ல என்ன பார்க்கறது அப்படிங்கிறது தான் மெயின். 7th சாப்டர்ல நீங்க 7.1 7.2 கண்டிப்பா ஃபுல்லா பார்த்துடணும். அது மாதிரி 7.8 நல்லா கவனிங்க. 7.1 7.2 7.8 3 எக்ஸசைஸ், இது வந்து டாபிக், இது ஆக்சுவலா எக்ஸசைஸ் சொல்றேன் ஓகேவா. அதை நீங்க பார்த்துடுங்க. ஸோ 7.1 7.2 இந்த இருக்கு 7.1 ஃபுல்லா எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ஃபுல்லாவே பார்க்கணும். ஸோ இதை பார்க்கும்போது எப்படின்னா நான் வந்து இந்த சம்மெல்லாம் ஒரே மெத்தட்ல நடத்திருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் இதெல்லாம் வரும், ஸ்பீட்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து தனியாக நடத்திருப்பேன் இந்த இருக்குல்ல. ஸோ இது எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சம்ஸ் இருக்கும். இந்த பாருங்க 1 2 3 ஃபர்ஸ்ட் 3 எல்லாம் ஒரே மெத்தட்ல இருக்கும். ஸோ இதில் நீங்க அப்படிதான் பார்க்கணும். இந்த சம் பார்த்தீங்களா, இது வேற மெத்தட்ல போட்டிருப்பாங்க, நான் இன்னொரு மெத்தட்ல போட்டிருப்பேன். எக்ஸாம்பிள் 7.10 பார்த்துட்டு நீங்க டைரக்டா போயிட்டு 9th 10th அதை பார்த்துடலாம். மூணுமே ஒரே மாடல்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோனிக்கல் சம் இருக்குல்ல, இது எக்ஸாம்பிள் 7.9 பார்த்துட்டு நீங்க போய் டைரக்டா 8th சம் பார்க்கலாம். அந்த மாதிரி பாருங்க, நல்லா புரியும். எல்லாமே சிமிலரா இருக்கும், ஒரே மாதிரி சம் தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. 7.1 அது மாதிரி 7.2 வந்து டேன்ஜென்ட் நார்மல் அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் அதுக்கு நடத்திருப்பேன். ஸோ எல்லாத்தையும் ஒரே மாடலுக்குள்ள கொண்டு வந்திருப்பேன் சரியா. ஸோ அதனால நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டீங்கனாலும் இன்னைக்கே நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி 4th சாப்டரையும் இந்த 7.1 7.2 ஈஸியா முடிச்சிடலாம் ஓகே. இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சு நீங்க இருக்கீங்க இப்போ. ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே நீங்க என்ன பண்ணலாம்னா அதை முடிச்சிடலாம் ஓகேவா. 7.1 7.2 இதுல ஃபுல்லாவே அட்லீஸ்ட் நீங்க 5 மார்க்ஸ் மட்டாச்சு இதுல பார்த்துடணும் சரியா. ஃபுல்லாவே பார்க்கறது பெட்டர், 5 மார்க்ஸ் மட்டாச்சும் பார்த்துடணும்.
ஸோ மீன் வேல்யூ தியரம்ல வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கு, பட் நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், டேரக்டா 7.4 மெக்லாரின் சீரிஸ்க்கு போயிடலாம். இந்த இருக்கு மெக்லாரின் சீரிஸ். ஓகேவா, இதுல 7.4 எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாவே பார்த்துடணும். ஓகேவா, 7.4 ஃபுல்லாவே பார்க்கணும். 5 மார்க்ஸ் மட்டும் பார்க்கறதாலும் பார்க்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா, 5 மார்க்ஸ் மட்டும். இதுல அடிக்கடி கேட்கறது பாத்தீங்கன்னா இந்த இருக்கு tan x ஒன்று கேட்பாங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதை நான் வேற மெத்தட்ல நடத்திருப்பேன். இந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அதனால நான் வந்து வேற ஒரு மெத்தட்ல நடத்திருப்பேன். நீங்க என்னுடைய பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. சரியா, ஓகே, நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். tan of x, இந்த log 1 minus x, அதுக்கப்புறம் இங்க ஒரு 1 minus x இருக்கும் பாருங்க, அதே மாதிரி கிட்டத்தட்ட log 1 plus 1 minus x பதிலா log 1 plus x. ஸோ எல்லாமே ஒரே மாடல் தான். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் லிமிட் சம்ல பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் மட்டும். எதுலாம் 5 மார்க்ஸ்ல வரும் அப்படின்னா, இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த ஹாபிட்டால் ரூல்ஸ் இருக்குல்ல, அது இல்லாம இந்த மாதிரி பாருங்க, பவர்ல இருக்கும் பாருங்க, அந்த சம் மட்டும் பாத்துக்கோங்க. இந்த இருக்கு பாருங்க, 1 plus x power 1 by x, இந்த மாதிரி சம் 1. அப்ப 7.44 2 சம் ஆச்சா. அப்புறம் இது 1 3. அப்புறம் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 8th 9th 10th மொத்தம் 6 சம். இதையும் சேர்த்து பாத்துக்கோங்க, 7 சம் இதுல. அப்ப டைரக்டா நீங்க 7.8 போயிருங்க, வேற எதுவும் பார்க்க வேணாம். டைரக்டா 7.8. எல்லா அப்ளிகேஷன் சம் இருக்கும் 7.8ல. நம்முடைய பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் ஈஸியாவே போட்டிருப்பேன், மற்றவங்களும் போட்டிருக்கலாம். பட் எனக்கு பர்டிகுலரா ஃபோன் பண்ணி டீச்சர்ஸ்லாம் பேசினதுனால நம்ம டிஃப்ரெண்டா தான் நடத்திருக்கோம் அப்படிங்கறது நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா, அதனால நான் ரெக்கமெண்ட் பண்றேன், நீங்க தைரியமா என்னோட வீடியோஸ் பார்க்கலாம். 7.8ல உள்ள எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாவே பாருங்க. சரியா, ஓகே, அவ்வளவுதான். இதுல நெக்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது வந்து 8th சாப்டர். 8th சாப்டர்ல எல்லாமே ஈஸி தான், பட் டிஃபரன்ஷியல்லாம் கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டமாக்கிட்டீங்க. இப்ப டைம் இல்ல, ஸோ அதனால நான் டைரக்டா சொல்றது வந்து என்னன்னா, இதுல பார்க்க வேண்டியது அந்த டோ ஸ்கொயர் w பை டோ எக்ஸ் டோ ஒய் அந்த மாதிரி சம் இருக்குல்ல, அதை நீங்க பாத்துருங்க. இந்த இருக்கு பாருங்க, 8.4 8.3 இந்த இருக்கு 8.4. எஸ், இந்த எக்ஸாம்பிளோட இந்த இருக்குல்ல, இதுல உள்ள இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா எக்ஸாம்பிளும் 8.4ல உள்ள எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம் கண்டிப்பா பாத்துருங்க. இந்த இருக்கு பாருங்க, இதான் வந்து சொன்னேன், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய். எஃப் எக்ஸ் ஒய்னாலும் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் டோ எக்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா, ஸோ இந்த 3 கண்டிப்பா பார்க்கணும். எல்லாமே பார்த்துறது நல்லது, என்னை பொறுத்தவரை ஃபுல்லாவே பார்க்கறது நல்லது. எல்லாம் ஒரே மாடல் தான் இருக்கும், டிஃப்ரெண்டாலாம் இருக்காது, பயப்பட வேணாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ என்னடா அப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா சம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான சம் இது. நம்ம வெப்சைட்ல போய் பாருங்க, பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, கண்டிப்பா இது ஈஸியா தான் இருக்கும். சரியா, ஓகே. அதுக்கப்புறம் இதுல வந்து 8.7 பாருங்க, 8.7 சாரி 8.6 8.4 அப்புறம் 8.6. ஓகேவா, 8.6 பாத்துருங்க ஃபுல்லாவே. 8.4 சொல்லியிருந்தேன். ஓகே, 8.5 கூட தேவையில்லை, டைரக்டா 8.7 8.6 வந்துருங்க. அதுக்கப்புறம் 8.7ஐயும் பாத்துருங்க. இந்த இருக்கு 8.7ல குறிப்பா இந்த ஆயிலர்ஸ் தியரம் இருக்குல்ல, அதுதான் பார்க்கணும். ஓகே, அந்த 1 2 3 4 5 6 எக்ஸசைஸ்லயும் இருக்கும், எக்ஸாம்பிள்லயும் இருக்கும். இந்த பாருங்க 8.22 இந்த மாதிரி சம்ஸ். ஓகேவா, சோ இதை பாத்துருங்க, அவ்வளவுதான். இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களால வந்து கண்டிப்பா வந்து 80 above கன்ஃபார்மா எடுக்க முடியும். 100% 80 above எடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை செக் பண்ணி பார்க்கலாம், எவ்வளவு மார்க் நம்மளுக்கு வந்திருக்குங்கிறத நம்ம கொஸ்டின் பேப்பரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிட்ட அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு, எந்த வருஷம் தெரியல. ஓகே, நெட்ல எடுத்தேன், பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேண்டமா எடுக்கிறது தான் பெட்டர். எல்லாத்துலயும் 1 மார்க் ஃபுல்லா படிச்சிடணும், அப்போ உங்களுக்கு 21 மார்க்ஸ் நீங்க எடுத்துடலாம். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம 2 மார்க்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். 2 மார்க்ஸ் பாருங்க, செகண்ட் சாப்டர் வந்திருக்கா, அப்ப இதை ஆட் பண்ணிக்கிறேன் 22. மொத்தம் நம்மளுக்கு வந்து 14 வரணும் ஆன்சர். 2 வச்சுக்குவோம், 2. அப்புறம் ஆல்பா இது வந்து தேர்ட் சாப்டர்ல இருந்து வந்திருக்கு, அப்போ 4. இது 4th சாப்டர் நான் நடத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு பாத்துருங்க. 6 ஆயிடுச்சு. இது 6th சாப்டர்ல வந்திருக்கு, 8 ஆயிடுச்சு. 8 ப்ராபபிலிட்டி இந்த இருக்கு,
8 + 2 10 ஆயிடுச்சு. அடுத்ததும் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. 12 ஆயிடுச்சு. நம்மளுக்கு 14 வந்திருக்கணும், ஆனா நம்மளுக்கு எவ்வளவு வருது? 12 வருது. ஒரு 2 மார்க் கம்மி ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்து ட்ரை பண்ணலாம் பாருங்க. 3 மார்க்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்திருக்கு, இங்கேயும் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்திருக்கு. அப்போ 6 ஆயிடுச்சு. நம்ம 21 மார்க்ஸ் வரணும். 6 எடுத்தாச்சு இது வரைக்கும். இது ஒரு 3 9 எடுத்தாச்சு. 7.8 3 + 3 எவ்வளவு? 6 + 3 9 ஆயிடுச்சு. இது 5th சாப்டர். 9 + 3 12 ஆயிடுச்சு. 6th சாப்டர். 12 + 3 15 ஆயிடுச்சு. இது 7.2 15 + 3 18 ஆயிடுச்சு. இது லாஸ்ட் சாப்டர் 21 ஆயிடுச்சு. அதையும் தாண்டி கூட ஒரு சம் இருக்கும் இல்லையா? ஓகே, பரவாயில்ல. அப்ப இதுல 21 மார்க் வந்துருச்சு. நம்ம 21 தான் வரணும், 21 வந்துருச்சு. ஓகேவா? 5 மார்க்ஸ் பாருங்க. 5 இது 5 மார்க்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த இருக்கு, இது செகண்ட் சாப்டர் 5 மார்க்ஸ் வந்துருச்சு. 10 ஆயிடுச்சு. 35 வரணும். ஓகேவா? 10. இது ரொம்ப ஈஸி. பார்க்கறது பயங்கரமா இருக்கு நினைக்காதீங்க, ஈஸி. ஓகேவா? 15 ஆயிடுச்சு. இதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க. 4th 5th ரெண்டுமே ஈஸி தான். 15 ஆயிடுச்சு. இங்க பாருங்க, லாஸ்ட் சாப்டர் வந்திருக்கு பாருங்க. 15 20 ஆயிடுச்சு. 6th சாப்டர் 25 ஆயிடுச்சு. 5th சாப்டர் இம்பார்ட்டன்ட் சம் எவ்வளோச்சு? 25 எவ்வளோ போட்டேன் மறந்துருச்சு, பார்த்துருவோம். 5 மேட்ரிக்ஸில் 1 5 இதில் 1 5 10 ஆயிடுச்சு. 10 15 20 25. ஓகே, 25 இது 30. சரியா? 30 மார்க்ஸ் ஆச்சு. 30 இன்னும் 1 தேவை. 30 இந்த ஒன்று பாருங்க, 35 வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு 88 மார்க்ஸ் வந்துருச்சு இதுல. ஓகேவா? அப்போ 2 மார்க் தான் குறையுது. இதுல ஒரு 10 மார்க் குறையுதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 75 above 100% கன்ஃபார்மா எடுத்துலாம். 90க்கு நான் சொல்றது 90 மார்க்ஸுக்கு. இன்டர்னல் 10 எல்லாருக்குமே 10 போட்டிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்க மினிமம் 85% நான் சொன்ன இதை மட்டும் நீங்க பார்த்தாலே உங்களால எடுக்க முடியும். புரியுதா சொல்றது? ஸோ அதனால தைரியமா நீங்க, அதாவது நான் கம்மியா தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் வால்யூம் தரவா படிச்சுட்டு செகண்ட் வால்யூம்ல நான் சொன்ன எக்ஸசைஸ் மட்டும் அந்த சாப்டர் 2 சாப்டர் பார்த்துருங்க. 2 சாப்டர் ஃபுல்லாவே விட்டாச்சு. நம்ம 7th 7.1 7.2 அப்புறம் 7.4 7.5 7.8 8th சாப்டர்ல 8.4 அப்புறம் 8.6 8.7. ஸோ இது மட்டும் தான் 8th சாப்டர்ல பார்க்க சொல்லியிருக்கேன். இதை பார்த்துட்டீங்கன்னாவே நீங்க கண்டிப்பா எவ்வளவு மார்க் எடுக்கலாம்னா 100க்கு above 85 கன்ஃபார்மா எடுக்கலாம். ஓகே, தைரியமா பாருங்க. வாழ்த்துக்கள்.